மம்முட்டி இந்த மாதிரி நடிப்பாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆயிங்க டைரக்டர் ஜித்தின் கே ஜோஸோட டெபியூ பிலிமான களம் காவல் இந்த படம் மலையாளம்ல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலேயே சொல்லுவாங்க மலையாளம் சினிமா மறுபடியும் நம்மள ரசிக்க வைக்குது, பிரமிக்க வைக்குதுன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மம்முட்டி ஒரு சீரியல் கில்லரா நடிச்சிருக்காரு. நடிச்சது மட்டும் இல்ல, அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அந்த கேஸை விசாரிக்க வரவர் தான் விநாயகன். அந்த கேஸை எப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நோக்கி தான் கதை நகருது. ஒரு பக்கம் மம்முட்டி ஸ்டான்லி தாஸா நடிச்சு வாழ்ந்திருக்காரு, இன்னொரு பக்கம் விநாயகன் அவர் கொடுத்த கேரக்டரை ஜெயகிருஷ்ணன்ங்கிற ரோல நாத்துங்கிற ஒரு பேர்ல பயங்கரமா பண்ணிருக்காருன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த படத்துல எதுக்காக மம்முட்டி எல்லாரையும் கடத்துறாரு, எதுக்காக கொல்றாருங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, 2025ல வந்த ஒரு பெஸ்ட் சைக்கோ கில்லர் படம் நான் இந்த படத்தை கண்டிப்பா சொல்லுவேன். நான் மறுபடியும் சொல்றேங்க, உங்களுக்கு சைக்கோ கில்லர் கிரைம் த்ரில்லர் மூவிகள் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அந்த வரிசையில இப்போ மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் களம் காவல். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரெகுலரான மூவி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆர்க்லைட் ஒரிஜினல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.